ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்துஸ் வியூ. இன்றைக்கி நான் குப்பீன்ஸ்னு இங்கே இருக்க ஒரு கேக் ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் லவ்சானில் சான் ஃப்ரான்சுவான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இருக்குது. நார்மலாக சான் ஃப்ரான்சுவாலேருந்து பக்கத்தில் சோல்ட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த லேனால் கீழே போனீங்கன்றாலும் இருக்குது. ஆர் நீங்கள் லவ்சான் லகார் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் மேலே டிரெக்டாக வந்தீங்கனாலும் இருக்குது. இந்த ரோட் அப்படியே நேராக போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் முடியும். ஸோ 2 பக்கத்தாலையுமே வரலாம். நான் இன்றைக்கி சான் ஃப்ரான்சுவா பக்கம் இருந்து போனேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி எனக்கு சீஸ் கேக் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. நான் நார்மலாக சீஸ் கேக்குன்னா இந்த ஷாப்பில் போயிட்டு சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி சாப்பிட போகும்போது அது ஒரு வீடியோவாக எடுத்துடலாமேன்ட்டு தான் இந்த வீடியோவை எடுத்தேன். இது தான் அந்த ஷாப். இங்கே நீங்கள் நார்மலாக கேக்ஸ் ஆர்டர் கொடுக்கலாம். உங்களோட பர்த்டே, ஆனிவர்சரி அப்படி எதுனாலுமே நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுக்க மறந்தாலும் இவங்க கொஞ்சம் கேக் செய்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ, சின்னவங்களோட பர்த்டே கேக்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி அப்படி எல்லாமே இருக்கும். நீங்கள் தேவையானதை வாங்கி கொள்ளலாம். அண்ட் கப் கேக்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதுகளையும் வாங்கி கொள்ளலாம். ஒரு நார்மலாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலோ இல்லாட்டி இங்கே தனியாக கூட நீங்கள் போயிட்டு இருந்து உங்களோட அசைன்மெண்ட் செய்கிறதோ அப்படி என்னனாலுமே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப காமான ஒரு பிளேஸாக இருக்கும். நான் போனனாலே யாருமே ஒரு நம்மளை கதைச்சி கூட நான் அங்கே கேட்டதில்லை. ரொம்ப அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் கூடியுமே ரொம்ப சைலண்ட்டாக இருந்து கதைச்சிட்டு போவாங்க. இங்கே கேக்ஸ் இதுகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அக்சசரிஸ், ஹேண்ட்மேட் ஐட்டங்கள், கேண்டில்ஸ், ஒரு பர்த்டேக்கு தேவையான கேண்டில்ஸ், நம்பர் எல்லாம் போட்ட கேண்டில்ஸ், பர்த்டே கார்ட்ஸ், சின்ன டெக்கரேட் ஐட்டம்ஸ் இது மட்டுமே இல்லாமல் நீங்கள் பேபிஸோடு வந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு ஊட்டுறதுக்கு போடுவீங்களே அந்த இதுகள் முதல் கொண்டு எல்லாமே இங்கே வைக்கிறதுக்கும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமான ஐட்டம் தான், ஒரு யூனிக்காக ஒரு கொஞ்சம் கொஞ்சமான ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்கூல் பேக்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் வந்தால் நீங்கள் அதுவும் ஷாப் பண்ணிக்கொண்டு போகலாம். இது ஒரு சின்ன கஃபே தான், பட் ஓகே. ஒரு காமாக போயிட்டு ஒரு ஈவினிங்கில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் ஹஸ்பண்டோடையோ ஒய்ஃபோடையோ போயிட்டு ஒரு சின்ன கேக் கொண்டு சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரக்கூடிய மாதிரி ஒரு இடம் தான். நான் இங்கே நிற்கிற நேரமே நார்மலாக வீக் டேஸ்லேயே நான் நிற்கிற போதே 2 ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கேக் வந்துருந்துச்சு. அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோட சீஸ் கேக் வந்துருச்சு. நான் சாப்பிட போகிறேன். அண்ட் ஐஸ் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு நார்மலாக இந்த 2க்கும் சேர்த்து 11 to 12 ஃப்ராங்க்ஸ்குள்ளே போச்சுது. கப் கேக்ஸ் எல்லாம் நார்மலாக 290, சின்ன மினி கப் கேக்ஸ் இருக்குங்க அதெல்லாம் 290. நார்மலான கப் சைஸ் வந்து கப் கேக் 490 அந்த மாதிரி. ஏனோ தெரியலை, எனக்கு லொசான்குள்ளே ஒரு 4-5 கஃபேஸ் மாதிரி பிடிக்கும். அது தவிர ஜூரிச்சில் ஒரு கஃபே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு ஏழுமான டைம் நான் வீடியோஸ் எடுத்து போடுறேன். திடீரென்று பிள்ளைகளோட பர்த்டே திடீரென்று ஒரு நல்ல கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம் கேக்ஸ். ஆர் சில் பண்ணுறதுக்கும் இங்கே வரலாம். ரொம்ப காமான பிளேஸ், எனக்கு அதனால தான் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கஃபேயோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாரும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறதுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இனி என்ன, வந்த வேலையை பார்த்துட்டு என் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். அண்ட் மெயின் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்களோட லேம்ப் அந்த லைட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கெட்டில் ஷேப்பில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னோடய ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து சாப்பிட்டதில் ஒரு சின்ன மன வருத்தம் தான். பிகாஸ் அவர் ஏதாவது எடுத்திருப்பார், அதில் ஹாஃப் நான் சாப்பிட்ருப்பேன். அந்த ஒரு மிஸ்ஸிங் இது தான். ஓகே காய்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.